உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நாகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி செல்வராஜின் உடல் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள சித்தமல்லி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கு அனைத்து கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். நேசராஜன், வணக்கம். முழு விவரங்கள். நாகப்பட்டினம் தொகுதி எம்பி எம் செல்வராஜ் உடல்நலக் காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு உயிரிழந்தார். அவரது உடல் இன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள சித்தமல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்கள் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த எம்பி எம் செல்வராஜ் 67 வயசு ஆகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியவர். 1989ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து 1996, 98, 2019 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திருவாரூர், நாகை மாவட்ட பகுதிகளில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் நலன் காக்க பல்வேறு வகைகளிலும் மக்கள் பணியாற்றியவர். இவரது மனைவி கமலவதனம் திருவாரூர் மாவட்ட ஊராட்சி தலைவராக பதவி வகித்தார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இவரது உடல் நாளை சித்தமல்லியில் உள்ள சொந்த இடத்தில் அடக்கம் செய்கின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அவரது குடும்பத்தினரும் இணைந்து செய்து வருகின்றனர். எம் செல்வராஜின் மறைவையொட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடி அரக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.